வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்ஃபோடியட்ஸ். இன்னைக்கு வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனாக நம்ம எப்படி மாறுறது, அதுக்கான டிப்ஸ் எல்லாம் என்னென்ன, இதை ஃபாலோ பண்ணால் நம்ம பெர்ஃபெக்ட் பர்சன் ஆக முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சொல்ல போகிற 10 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் பெர்ஃபெக்ட் பர்சனாக மாற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேக்கப் ஏர்லி. நேரமே எந்திரிக்கிறதால நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு மற்றவங்கள விட நேரம் அதிகமாக கிடைக்கும். ஏர்லி ரைசர்ஸ் நைட் சீக்கிரமே தூங்கிடுவாங்க. இதனால ஸ்லீப் குவாலிட்டி நல்லா மெயின்டைன் ஆகும். ஏர்லி மார்னிங்கில் கிடைக்கிற சைலன்ஸ் அண்ட் பீஸ் நம்மளை நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க உதவும். ஸோ ட்ரை டு கெட் அப் ஏர்லி. ஒர்க் அவுட் அண்ட் மெடிடேஷன், இந்த இரண்டுமே அவசியம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் தான் உடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். மென்டல் ஃபிட்னஸ் இருந்தால் தான் மூளை நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். மோரோவர் நம்மளும் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டாக இருக்க முடியும். இதுக்கு ஜிம் அண்ட் யோகா கிளாஸ் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ஜாகிங் அண்ட் 15 மினிட்ஸ் மெடிடேஷன் போதும். ஹேவ் கோல்ஸ். கோல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட உலகத்திலேயே சிறந்த பிளேன் அண்ட் பைலட்டும் நிறைய பணமும் இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியலைன்னா நம்ம ஜஸ்ட் சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ கோல்ஸ் செட் பண்ணுங்கள். கஷ்டம்தான். ஸ்டார்டிங்கில் 10 மினிட்ஸ் ரீடிங் மாதிரி சின்ன கோல்ஸை செட் பண்ணி அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுங்கள். அந்த அச்சீவ்மெண்ட் உங்களை பெரிய விஷயங்களை செய்ய தூண்டும். அவாய்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன். எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் தள்ளி போட்டு பழகாதீங்க. அப்புறம் பண்ணிக்கலாம். இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையே அழிச்சிடும். ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுனால நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். கோல்ஸை முடிக்க முடியாது. வேலையில் கோட்டை விட்டுருவோம். சோம்பேறி ஆகிடுவோம். ஸோ தள்ளி போடுற பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சுருங்க. ஓன் அ பெட். இது சாதாரண விஷயந்தான், பட் இதோட இம்பேக்ட் ரொம்ப கிரேட். ஒரு பெட் வளர்க்குறப்ப அதை நம்ம கேர் பண்ணுவோம். அதுக்கு டைமுக்கு சாப்பாடு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, ரொட்டீனாக க்ளீன் பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம். ஸோ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துருவோம். உங்களால் பெட் வளர்க்க முடியலைன்னா கூட ஒரு செடியை வளர்த்துங்க. மோரோவர் பெட்டோட ஒவ்வொரு அசைவும் ஆர் செடியோட ஒவ்வொரு வளர்ச்சியும் நம்மளை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். லேர்ன் எவ்ரிடே. கட்டுறது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. இந்த நவீன உலகத்தில் மாற்றமும் டெவலப்மெண்ட்டும் செகண்ட் பை செகண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளை டெய்லி எஜுகேட் பண்ணி ட்ரெண்டிங்காக வச்சுக்கலன்னா இந்த வேர்ல்டில் சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். படிக்க முடியாத அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்கள் பேஷன் ஆர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருங்க. நெவர் எவர் ஸ்டாப் லேர்னிங். நெவர் ஷேர் யுவர் சீக்ரெட். முடிஞ்ச அளவுக்கு சீக்ரெட்டை சீக்ரெட்டாகவே வச்சுக்கணும். இங்கே சீக்ரெட்னால் நம்ம 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். யுவர் நெக்ஸ்ட் மூவ் அண்ட் யுவர் இன்கம். கடை கொட்க செய்தக்கதான்மை இடை கொட்க எற்றா விழுமம் தரும்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த குறளோட அர்த்தம் என்னென்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே வெளிப்படுத்தாமல் முடிஞ்சதுக்கப்புறம் வெளிப்படுத்தணும். இல்லைன்னா அந்த விஷயத்துக்கே ஆபத்தாயிரும். நெக்ஸ்ட் உங்கள் இன்கம்மை ஷேர் பண்ணால் உங்களை மதிப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஒரு ப்ரைஸ் டேக்காக தான் பார்ப்பாங்க, ஒரு பர்சனாக பார்க்க மாட்டாங்க. ஸோ நெவர் ஷேர் யுவர் இன்கம். டாக் லெஸ் ஒர்க் மோர். கடவுள் நமக்கு காது 2 கொடுத்துட்டு ஒரே ஒரு வாயை கொடுத்துருக்காரு. அதுக்கு காரணம் இருக்குது. அதுவும் குரல்லையே நம்ம சொல்லலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைனா அதிகமாக கேட்கணும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டுன்னா கம்மியாக பேசினாலும் கரெக்டாக பேசணும். இல்லைன்னா ஆப்பு தான். மோரோவர் அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கிட்டாலே தானாக வேலை நடக்கும். அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னா நீ பாட்டுக்கு வளரிட்டு கடன்னு உங்களை சீரியஸாக எடுத்துக்காமல் சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ரெஸ்பெக்ட் அதர்ஸ். ஐபிசி சாப்டர் 22 என்ன சொல்லுதுன்னா, நாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடுத்தவனை அசிங்கப்படுத்த நமக்கு ரைட்ஸ் கிடையாது. பிடிச்சா பேசலாம், பிடிக்கலைன்னா விலகி போயிட்டே இருக்கலாம். முதலாளிக்கு கொடுக்குற அதே மரியாதையை பியூனுக்கு கொடுத்து பழகுங்க. எல்லாரும் மனுஷங்க தான். மதிக்காதவனுக்கு மரியாதை கொடுக்குறதுனால நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுருள் உய்த்திரும்னு இதுக்கும் வள்ளுவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ மரியாதை கொடுக்கறது தான் மனுஷனுக்கு அழகு. ஸோ ரெஸ்பெக்ட் அதர்ஸ். ஸ்பேர் சம் டைம் ஃபார் ஃபேமிலி. தேர் இஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். ஃபேமிலி தான் நம்ம முதல் சொத்து. ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை தெரியாது, சாஞ்சிட்டா தான் அவங்க அருமை தெரியும். ஸோ ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. நாங்கள் சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருந்தாலோ இல்லை கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எங்கள் சோஷியல் மீடியா லிங்க் மூலிமா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.